நிறைய பேர் கதவை பூட்டிட்டு பண்ணுற விஷயத்த நான் கதவை திறந்து வச்சுட்டு பண்ணாதவங்க யாரும் கிடையாது. அதை படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் கேமராவோட ரூம்குள்ளேயே வந்துட்டாங்க. இன்னொன்று என்ன எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிற அவசியம்லாம் எனக்கு தேவையில்லை. நான் நல்லவன்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னோட பிரச்சனைகள் என்னங்கிறது என் குடும்பத்துக்கு தெரியும், எனக்கு தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியும். நான் நல்ல மகன் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்கேன், நல்ல குடிமகன் பேர் எடுத்திருக்கேன். உனக்கு பெண்களை மதிக்க தெரியாது, இதுக்கு மேலே நான் பேர் வாங்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு 30 இயர்ஸோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து இந்த ஒரு 8-9 வருஷம் வந்து காட்டிடுச்சு. அந்த ஒட்டுமொத்த கஷ்டமும் வெளி உலகம் என்ன, பர்சனல் லைஃப் என்ன. ஆனால் இந்த 8 வருஷம் யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க? அதில் ஏன் நான் வந்து யாரையுமே ப்ளேம் பண்ண விரும்பலை. எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது ஒவ்வொரு விதத்தில். ஆனால் நான் வந்து நிறைய இடங்களில் கெட்டவனா என்ன சொல்கிறது ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிறேன். I have been framed as bad, but I am not the only person. ஒருத்தன் வந்து தப்பு பண்ணுறான்னா அது வந்து என்ன சொல்கிறது, if he is really ஒரு பண்ணுறான்னா திமிரால தான் பண்ணுவோம். எனக்கு அது கிடையவே கிடையாது. எனக்கு நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன். If they rub me on the wrong side, I'll show my face and that will be projected because I am a celebrity. இப்போ நான் ஒரு கான்ட்ரவர்சியில் கூட மாட்டினேன். ஓகே, நிறைய பேர் கதவை பூட்டிட்டு பண்ணுற விஷயத்த நான் கதவை திறந்து வச்சுட்டு பண்ணேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. பண்ணாதவங்க யாரும் கிடையாது. அதை திறந்து வச்சுட்டு பண்ணால் அது என்னோடய பேட் டைமில். அதை படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் கேமராவோட ரூம்குள்ளேயே வந்துட்டாங்க. அதனால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு சாப்பாடு, புரியுதுங்களா? ஆனால் அந்த டைமும் அப்பா வாஸ் வித் யூ. அப்பா வாஸ் சப்போர்ட்டிவ், எதுவுமே சொல்லலை. ஹி வாஸ் சப்போர்ட்டிவ். ரஜினி சாரே எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தன் வந்து if he is drinking only 3 reasons. ஒன்று திமிரு, பணத்திமிரு. போடா, லைஃப்பில் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. செகண்ட், சந்தோஷம், எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம். பட் ஹீ வில் பி ஒர்க்கிங். அவன் அடுத்த நாள் வேலைக்கு போயிடுவான், அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுவான். நெக்ஸ்ட் டே வில் கோ ஃபார் ஒர்க். ஹில் பி ஹேவிங் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி, மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி, ஒகேஷ்னலாக. மூணாவது, சந்தர்ப்ப சூழ்நிலை, கோபம், துக்கம், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், இதுதான் அவன் நிறுத்துறது கஷ்டம். திமிரால் அடிக்கிறவனும் சாப்பிட்றவனும் சரி, ஃப்ரஸ்ட்ரேஷனில் பிடிக்கிறவனும் சரி, அவன் நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அவனா வெளியே வந்து நிறுத்தினாதான் நிற்பான். நான் அதை தாண்டி தான். ஆனால் எனக்கு திமிர் இருந்தது இல்லை. என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள், என்னோட துக்கங்கள், என்னோட பிரச்சனைகள் என்னங்கிறது என் குடும்பத்துக்கு தெரியும், எனக்கு தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியும். இல்லைங்களா? அதனால் வந்து நான் வந்து என் அப்பா அம்மாக்காகவும், என் தங்கச்சிக்காகவும், என் மகனுக்காகவும் நான் சில விஷயங்கள் விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு.